இப்படி இருந்து வீடியோ போட்டுட்டு இருப்பேன்னா ஆஃப் பண்ணிடலாம். அப்போ வந்து ஓகே. பின்னாடி வந்து வேற வீட்டு சுவர் இருக்கும். ம் ஐ மீன்ஸ் எங்க வீடு இதோட முடிஞ்சிரும். நம்ம மாடியில இருந்தோம் அப்படின்னா பின்னாடி உள்ள வீடெல்லாம் தெரியும் இல்லையா? அப்ப பின்னாடி வந்து செவர் வந்து பூசி இருக்கவே செய்யாது, செங்கல் மட்டும் தான் இருக்கும். அப்போ இவ்வளோ வாய் பேசுறான், இவ்வளோ சம்பாதிக்கிறான், வீட்டு செவரை கூட பூசல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் கமெண்ட்ஸ் ரிப்ளை போடுறேன், அடுத்த வீட்டு செவரை நான் ஏன்டா பூசணும்? அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நான் பண்ணுவேன். இதனால என்னைக்காச்சும் பிரேக் ஆகி அழுததோ மனசு கஷ்டம்? கமெண்ட்ஸ்க்காகலாம் அழுவாங்களா லூசா நீங்க? கமெண்ட்ஸ்க்கு யார் அழுவா? இல்ல நான் கேக்குறேன், ஹர்ட் ஆகும்ல நம்ம மெனக்கிட்டு ஒரு வீடியோ பண்றோம், இவ்வளவு நேரம் மெனக்கிட்டு எடுத்து அதை எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணி அந்த மாதிரி நீங்க ஒரு அப்போ உங்க சேனல்ல ஃபுல்லா இருந்து ஸ்டார்டிங்ல ஒப்பாரி வச்சுட்டேவா இருந்தீங்க? ஏங்க என் சேனல்ல ஏங்க பேசுறீங்க? எல்லாருக்குமே ஃபர்ஸ்டே வந்தோட பெருசா ஒண்ணும் என்ன கிடையாது, வியூஸ் எல்லாம் ஒண்ணும் போகாது. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? அழுதுட்டா இருந்தீங்க எல்லாரும் இருந்து, அடுத்தடுத்து பண்ணல. ஆனா நிறைய பேருக்கு ஹர்ட் ஆகும்ல, அது மாதிரி கேக்குறேன். அதனால உங்க அப்செட் ஆயிருக்கீங்க அப்படி கேட்டேன். அப்செட் வீடியோக்காகலாம் அப்செட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது சும்மா ஜஸ்ட் டைம் பாஸ், நமக்கு பிடிச்சது பண்ற இடம் இல்லையா? அங்க போய் அப்செட் ஆயிருந்தாக்க அடுத்த வீடியோ எப்படி பண்றது? ஓகே எஸ் ஓகே அண்ணா, சூப்பரா வந்து பன்னீரை பொரிச்செடுத்தாச்சு. இப்படி உங்க லாங்குவேஜ் கொண்டனா கரெக்ட்டா? கரெக்ட். நீங்க என்ன சொல்லுவீங்க? பன்னீரை நல்லபடியா ஃப்ரை பண்ணியாச்சு, அடுத்து நம்ம என்ன பார்க்கலாமா? அத என்ன சொல்லுவீங்க? ஓகே அத உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் வந்துட்டேன். பன்னீரை பொரிச்செடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த pan எடுத்து இங்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி அடுப்பை பத்த வைக்கணும். இப்போ இந்த மாதிரி செட்டப்லாம் நம்ம வீட்ல வைக்க வேணாம், அதெல்லாம் இப்பவே கத்துக்கோங்க. இல்ல வேணாம், இதெல்லாம் எப்படி பண்ணிட்டு நடக்க முடியும்? என்ன சொல்றீங்க? அப்ப எவ்வளவு நாளைக்கு அடுப்புலயே சமைக்கிறது? அப்ப இது அடுப்பு இல்லையா? அடுப்பு தான், இது வந்து மாடர்ன் அடுப்பு. விறகு அடுப்புல எவ்வளவு நாளைக்கு சமைக்கிறது? எல்லா நாளும் விறகு அடுப்புல சமைச்சா போதும். மழைல ஏதாவது பெஞ்சா மட்டும் கேஸ் கரண்ட் அடுப்புல வச்சா போதும். ஓகேண்ணா, இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்து வச்சா 5 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். சொல்ல வரீங்க? சரி ஓகே, அடுத்து வாங்க. அடுத்து வந்து எனக்கு கொஞ்ச நேரம் ஆகணும், அதுக்காக இது ஒரு ரெஸ்ட் விட்டுருக்கோம் ஒரு 5 நிமிஷம்.